இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்கே அண்ணாவோட 23வது படத்துல நம்ம ஆக்டர் விக்ராந்த் அண்ணாவும் வந்து நடிக்க போறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷால் அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான ஒரு அப்டேட். அதுக்கப்புறமா நம்ம ஆக்டர் பால சரவணன் இருக்காருல்ல, இவர் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அவர் தான் ஹீரோவா நடிக்க போறாரு. இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். நம்ம டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் சார் இவரோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் வந்துட்டு தன்னோட 23வது படத்துல அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் இப்போ வந்து பயங்கரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல நம்ம ஆக்டர் விக்ராந்த் வந்து ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு. இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நம்ம எஸ்கே அண்ணாவோட இந்த 23வது படத்துல நம்ம விக்ராந்த் அண்ணாவோட ரோல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல்ல நம்ம ஆக்டர் வித்யுத் ஜமாலும் வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறாரு. நம்ம எஸ்கே அண்ணாவோட 23வது படம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் அருண் ராஜா காமராஜ் இவர் வந்துட்டு நம்ம விஷ்ணு விஷால் அண்ணன் ஒரு புதிய படத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்ண போறாரு. இதுக்கான மத்த அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம விஷ்ணு விஷால் அண்ணமே வந்துட்டு ரொம்பவே செலக்டிவா தான் அவர் வந்து படங்களை தேர்ந்தெடுத்து அவர் வந்து நடிப்பாரு. இப்போ நம்ம டைரக்டர் அருண் ராஜா காமராஜோட டைரக்ஷன்ல அவர் வந்து ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு. இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம விஷ்ணு விஷால்னா இப்போ வந்து ஒரு சில படங்கள்ல அவர் வந்து பிஸியா கமிட் ஆகிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆக்டர் பால சரவணன் இருக்காருல்ல, இவர் வந்துட்டு ஒரு சில படங்கள்ல வந்து காமெடினா நடிச்சிருப்பாரு, ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல அவர் வந்து நடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஆக்டர் பால சரவணன் வந்துட்டு ஒரு புதிய படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் என்ன வச்சிருக்காங்க, இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேச்சு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஹாரர் ஜானரா அந்த படம் வந்து உருவாகுது. இந்த படத்தை வந்துட்டு ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் அந்த படத்தை டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்தையுமே ஜூலைல வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த பேச்சு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.